वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ. உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேயர் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாசி மாதத்திற்கான நட்சத்திர பலன். மாசி மாதம்னாலே ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம். இந்த மாதத்துலதான் நமக்கு மகா சிவராத்திரியும் வருது. எல்லா மாசமும் சிவராத்திரி வரும். இந்த மாசி மாதத்துல வர சிவராத்திரி தான் பெரிய சிவராத்திரி. அதனாலதான் நம்ம இத மகா சிவராத்திரின்னு நம்ம சொல்றோம். மேலும் இந்த மாதத்துல வரக்கூடியதுதான் மாசி மகம். மாசி மகத்துலதான் எல்லாரும் கோவில் குளத்துல போய் வாரி புனித நீராடுதல் போன்ற ஆன்மீக காரியங்களை தான் இந்த மாசத்துல பண்ணுவாங்க. இந்த மாசி மாதத்துலதான் கலைகளுக்கு உகந்தமான மாதமாவும் கருதப்படுது. நம்மள முன்னோர்கள் இந்த மாதத்துலதான் கலைகளை கற்பது, மந்திர உபாசனைகள், போர்க்கலை போன்ற 64 கலைகளையும் கற்பதற்கான உகந்தமான மாதம் தான் இந்த மாதமா கருதப்படுது. இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த மாசி மாதத்துல இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கு கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம்னாலே ராகுவோட நட்சத்திரம். ராகுனாலே பிரம்மாண்டம். எதையும் பிரம்மாண்டமாக பேசக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இஷ்ட தெய்வத்தின் மூலியமாக அனைத்து விஷயங்களும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் சிவாலயங்களுக்கு போகுது, மகாலட்சுமி வழிபாடு செய்வது, திருப்பதி பயணம் போகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீக திருப்பணிகளை கண்டிப்பாக ஈடுபடுவாங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா யாருமே தனியாக இல்லை, நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் யூடியூப் வழியாக புதிய யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதன் மூலயமாக பேர் புகழ் அந்தஸ்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. தொழில் ரீதியான வெளியூர் வெளிநாடு பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் என்னங்க தம்பி தங்கை இந்த உறவுகளோட நட்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எதிர்பார்த்த எல்லா அனைத்து நன்மையான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் என்னென்னக்கா அம்மா கிட்ட மட்டும் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். திருமணம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு கைகூடும். திருமணம் என்பது இந்த காலகட்டம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் அப்பாவால் பார்த்தீங்கன்னா ஆதாயம் என்பது இருக்குது. இந்த காலத்தில் அப்பாவுக்கு தேவை, அப்பாவோட ஆசையை நிறைவேற்றினீங்கன்னாவே உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் ஆசைப்பட்ட ஒரு லக்ஸரியஸ் பொருளை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் அரசியல் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பேர் புகழ் பதவி எல்லாமே கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அரசியல்வாதியாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலில் முக்கிய பொறுப்பான ஒரு பதவி என்பது இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள், நீண்ட வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்கு. ஸோ அரசியல்வாதிகளாக இருக்கும் போது அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் என்னென்னா சாப்பிடும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா உணவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பேச்சும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்த கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த இயற்கையும் இறைவனும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நிறைய பேர் இந்த காலத்தில் புதிய வாகனம் வாங்குவாங்க, கடன் வாங்கி புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. இவை அனைத்துமே உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலயமாக பெறக்கூடிய விஷயம். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அப்பாவை போய் சந்திப்பது, அப்பாவை போய் பார்ப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். அக்கா அண்ணன்ற உறவு எல்லாமே ஒரு சின்ன பிரச்சனைக்கு அப்புறமா இந்த காலகட்டத்தில் சரியாயிடும். என்னென்னாக்கா இந்த கால தம்பி கூடையான் படைக்கஞ்சான்ற மாதிரி புதிய ஒரு அரசியல்வாதியோட நட்பு ஏற்பட்டு அதன் மூலயமாவே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஒரு நட்பு உறவு. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு அரசியல்வாதி இல்லை லோக்கல் கவுன்சிலர் இவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கு பெருசாக ஆர்குமெண்ட் பண்ணி ஒரு பிரச்சனைலாம் வந்திருக்கும். அந்த பிரச்சனை காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இந்த காலகட்டம் ஒரு சுமூகமான ஒரு போக்கு என்பது ஏற்படும். வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சுமூகமான போக்கு என்பது ஏற்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுங்க. நன்றி, வணக்கம்.